ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் அப்டேட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று தன்னுடைய பதவியை டெல்லியில ராஜினாமா செய்திருக்காரு. இது குறித்து கூடுதல் தகவல்களை நம்மளுடைய ஜீ தமிழ் செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவராமன். வணக்கம் மீனா. இன்று பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாரு. அரசியல் வட்டாரத்தில் இது மிகப்பெரிய ஒரு சலசலப்பையும் பேசுபொருளையும் உண்டு பண்ணியிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஐபிஎஸ் அதிகாரியாக பதவி வகித்து வந்தக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக அரசியல் களத்திற்கு வந்தார். குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் பிறந்தவர். கோயம்புத்தூரில் தன்னுடைய பொறியியல் கல்லூரியை முடித்ததற்கு பிறகு ஐபிஎஸ் பதவி அதில் தேர்வாகி வந்து கர்நாடகா மாநிலத்தில் பதவி வகித்தது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்பு பாஜக மீது அவருக்கு இருந்த அபிப்பிராயத்தால் அவர் தமிழக அரசியல் களத்திற்கு வந்தார். அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவராக வந்ததற்கு பிறகு தமிழக அரசியல் களம் சூடுபிடித்தது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக திமுகவின் அந்த ஃபைல்ஸ் குறித்து வந்து அவர் ஊழல் பட்டியலையும் வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று தினந்தோறும் செய்தியாளர்களை சந்திப்பதும் அதே போன்று பாஜகவை உயிர்ப்புடன் வைத்திருந்ததில் அண்ணாமலை அவர்களுடைய பங்கு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் ஜெயலலிதா அவர்கள் குறித்து விமர்சித்து பேசியது அதிமுகவினரை கடும் கோபமடைய செய்தது. இதற்கு பின்பு அண்ணாமலை அவர்கள் அந்த பதவியிலிருந்து நீடித்தால் நாங்கள் இந்த கூட்டணியில் இணைய மாட்டோம் என்று சொல்லி ஒரு நிபந்தனை வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் அந்த பொறுப்பிலிருந்து விலக்கப்பட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அந்த பொறுப்பிற்கு கொண்டு வரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் தலைவராக இருந்த பொழுது 11% வாக்குகளை பெற்று பாஜக ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக வளர்ந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தலில் 2% வாக்குகளை மட்டுமே தற்பொழுது பாஜக பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. மிகப்பெரிய ஒரு சரிவை நோக்கி சென்றிருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் இருந்த பொழுது 4 இடங்களில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், அதாவது ஊட்டியில் போஜன்ராஜன் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இதனால் தற்பொழுது பாஜகவை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது பாஜகவிற்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் அண்ணாமலை அவர்களும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அவர் டெல்லி சென்று பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்களை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறாரு. தான் ஏன் பாஜகவில் நீடிக்க விரும்பவில்லை என்பது குறித்தும் அதே போன்று எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாமல் நான் பாஜகவிலிருந்து விலகுவதாகவும் தற்பொழுது அவர் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று பாஜகவினுடைய மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா அவர்களையும் சந்தித்து தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் தெளிவுபட கூறியிருக்கிறார். 4ஆம் தேதி அண்ணாமலை அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாடப்பட இருக்கிறது. அன்றைய தினம் ஒரு புதிய கட்சி குறித்த அறிவிப்பை அண்ணாமலை அவர்கள் வெளியிட இருக்கிறார். மக்கள் தேசிய கட்சி அல்லது தமிழக ஜனதா கட்சி என்ற பெயரில் அவருடைய கட்சி இருக்கும். குறிப்பாக தற்பொழுது தவேக தலைவர் விஜய் அவர்கள் தற்பொழுது அரசியல் கட்சியை தொடங்கி தற்பொழுது முதல்வரான பிறகு அண்ணாமலை அவர்களுக்கும் அந்த ஆசை என்பது துளிர்விட்டிருக்கிறது. இளைஞர்களின் வாக்குகளை மொத்தமாக அறுவடை செய்வதற்கு தற்பொழுது சரியான நேரம் என அண்ணாமலை அவர்கள் உத்தேசித்திருக்கிறார். அதற்காகத்தான் தற்பொழுது தானும் ஒரு கட்சியை தொடங்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறார். வரக்கூடிய காலங்களில் விஜய் அவர்களை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு அண்ணாமலை அவர்கள்தான் சரியாக இருக்கும் என்று அவர் திட்டமிடுகிறார். இதற்காக வரக்கூடிய நாட்கள் என்பது அரசியல் களம் என்பது விஜய், உதயநிதி, அண்ணாமலை என்றுதான் இருக்கும் என உத்தேசிக்கப்படுகிறது. தமிழக பாஜக மீண்டும் ஒரு சரிவை நோக்கி சந்திக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நயினார் நாகேந்திரன் அவர்கள் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு அண்ணாமலை அவர்கள் மீண்டும் பாஜக தலைவராக வந்து நியமிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய ஆதரவாளர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அவரை பொறுத்தவரை தான் இந்த பொறுப்பில் வந்து நீடிக்க விரும்பவில்லை, இந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார். இந்த சூழலில் அண்ணாமலை அவர்கள் ஒரு புதிய கட்சியை தொடங்கி தவேகாவையும் திமுகவையும் எதிர்த்து தீவிரமாக அரசியல் களத்தில் களமாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தவேகாவை பொறுத்தவரை வந்து பார்த்தோம்னால் பெரியார், அம்பேத்கர் உள்ளிட்டவர்களை கொள்கை தலைவராக வைத்திருக்கிறார்கள். திமுகவும் அண்ணா, பெரியார் உள்ளிட்டவர்களை கொள்கை தலைவர்களாக இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்துத்துவ இயக்கத்தை தமிழகத்தில் வளர்த்தெடுப்பதற்கு இதுதான் சரியான நேரம் என அண்ணாமலை அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். இதற்காகத்தான் தற்பொழுது அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தினை கொடுக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த ராஜினாமா கடிதம் ஏற்கப்படுமா அல்லது அண்ணாமலை அவர்களை சமாதானப்படுத்துவதற்கு மத்திய பாஜக முயற்சி செய்யுமா என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே போன்று எப்படியாவது அண்ணாமலையை பாஜகவில் தக்க வைப்பதற்கான அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை பாஜகவிலிருந்து விலகி ஒரு புதிய கட்சியை துவங்குவது என்பதில் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு சில தினங்களில் நாம் உட்கார்ந்து பேசுவோம் என்று ஊடகத்தினரும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒரு பெரிய செய்தியாளர் சந்திப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர் தன்னுடைய கட்சி பெயரை அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம
நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏற்கனவே திமுகவை தீய சக்தி அப்படின்னு குறிப்பிட்டிருந்த சமயத்துல இப்போ அதிமுகவை தீர்ந்து போன சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? குறிப்பா நீங்க சொன்னது போலவே நேற்று திருச்சி கிழக்கில் நடைபெற்ற அந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்துல பார்த்தோம்னா தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் திமுகவை எந்த அளவிற்கு கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தாரோ அதே போன்று அதிமுகவையும் கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். குறிப்பாக இரண்டே பேருக்கு இடையில் தான் போட்டி, திமுக மற்றும் தாவேக இடையில் மட்டும்தான் போட்டி என்று சொல்லியிருப்பதன் மூலம் அதிமுகவை பார்த்தோமெனால் தேர்தல் களத்திலிருந்தே அப்புறப்படுத்த வேண்டும். அதிமுகவை இடத்தை தற்பொழுது தாவேக பார்த்தோமெனால் பிடிப்பதற்கான ஒரு முன்னோட்டமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுகவின் முன்னணி தலைவர்கள் மூத்த தலைவர்களை பார்த்தோமெனால் தாவேக தன் பக்கம் இழுத்துவிட்ட நிலையில் இன்னும் ஒரு சில தலைவர்களை இழுப்பதற்கான அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. இதற்கான ஒரு முன்னோட்டமாகத்தான் நேற்று தமிழகத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பார்த்தோம்னா திமுகவையும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அதே போன்று அதிமுகவையும் கடுமையாக விமர்சித்திருந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதில் திமுகவை தீய சக்தி என்றும் அதிமுகவை தீர்ந்து போன சக்தி என்றும், அதாவது அதிமுகவிற்கான ஒரு ஸ்பேஸே இங்கே இல்லை அப்படிங்கிறத அவர் மீண்டும் நிரூபிக்கக்கூடிய வகையில் தான் அவருடைய உரை இருந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு அதிமுகவின் மூத்த தலைவர்கள் கடுமையான எதிர்வினையும் ஆற்றிருக்கிறார்கள். அதிமுக ஐடி விங்கும் தற்பொழுது எதிர்வினை ஆற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இது போன்ற பேச்சுக்களை எல்லாம் நீங்கள் குறைத்து கொண்டு செயல்பாடுகளில் காட்டுங்கள் என்றும், அதே போன்று நீங்கள் கோட் ஷூட் போட்டால் என்ன, போயஸ் கார்டனில் வீடு வாங்கினால் என்ன, அதை பற்றியெல்லாம் நீங்கள் பேச வேண்டாம், செயலில் காட்டுங்கள் என்று தற்பொழுது அதிமுகவும் கடுமையாக எதிர்வினை ஆற்ற தொடங்கியிருக்கிறது. திமுக எதிர்வினை ஆற்றுவதை விட தற்பொழுது அதிமுக தாவேக மீது எதிர்வினை என்பதை கூர்மைப்படுத்த தொடங்கியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அதிமுகவின் இடத்தை பிடிப்பதற்கு தற்பொழுது தாவேக முயற்சி செய்து வரக்கூடிய சூழலில் அந்த இடத்தை எப்படியும் விட்டு கொடுத்து விடக்கூடாது, அதிமுக பிரதான கட்சியாக வர வேண்டும் என்பதில் மிகுந்த கவனத்துடன் இருக்கிறது. தற்பொழுது 2 முனை போட்டி என்பதனை மாற்றி 3 முனை போட்டி என்பதில் மிக தெளிவாக இருக்கிறது அதிமுக. இதற்கான ஒரு முன்னோட்டமாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. வரக்கூடிய காலங்களில் அதிமுக மீதான அந்த தாக்குதலை விஜய் அவர்கள் இன்னும் கூர்மைப்படுத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று திமுக வெசஸ் தாவேகா என்றுதான் உள்ளாட்சி தேர்தலில் அவர் தன்னுடைய போட்டியை கடுமைப்படுத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்கள் தமிழக அரசியல் களம் என்பது மிகுந்த சுவாரஸ்யமும் இருக்கும். அதே போன்று அணி மாறல்களும் அதிகமாக நடக்கும். தற்பொழுது வைகோ அவர்களும் தாவேகா பக்கம் அணி மாறுவதற்கு தயாராகிவிட்டார். திமுக வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை தனித்து எதிர்கொள்ளுமா அல்லது பாமக உள்ளிட்ட கட்சிகளை கூட்டணிக்கு இணைக்குமா என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி சிவராமன். இத்துடன் அரசியல் அப்டேட் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகளை இன்னைக்கு விவாதிச்சோம். மறுபடியும் இதே மாதிரி நிறைய விஷயங்களை விவாதிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.